வணக்கத்திற்குரிய அன்பு நண்பர்களே, சிவபுராண கதைகள். முன்னொரு காலத்தில் வெட்டியான் வாழ்ந்து வந்தான். அவன் பிணத்திற்காக குழி தோண்டுகின்ற போது அந்த குழியில் ஒரு சிவலிங்கத்தை கண்டெடுக்கின்றான். ஆச்சரியப்படுகின்றான். இதை அரசனிடம் சென்று கொடுத்தால் நமக்கு ஏதாவது சன்மானமாக கொடுப்பார் என்று உணர்ந்த அந்த வெட்டியான் அரசனிடம் கொண்டு சேர்க்கின்ற போது அரசன் ஏளனமாக சிரித்து, வெட்டியானே, நீ அணிதினமும் இந்த சுடுகாட்டில் எரிகின்ற அந்த சாம்பலை வைத்து சிவலிங்கத்துக்கு பூஜை செய், அது உனக்கு நல்ல பலனை தரும் என்று அதை சொல்லவும், அதை உண்மை என்று அறிந்த அந்த வெட்டியானும் சுடுகாட்டில் இருக்கக்கூடிய சாம்பல் எடுத்து அணிதினமும் அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து மனமுருகி பூஜிக்கின்றான். சரி, இப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் அடைமழை வருகிறது. அடைமழை வந்து காற்றாற்று வெள்ளம் போல அங்கே அனைத்தையும் நனைந்து விடுகிறது. சரி, இறைவனுக்கு இன்றைக்கு நாம் பூஜிக்க முடியவில்லை என்று ஐயப்படுகிறான், ஆப்பரிக்கின்றான், கண்ணீர் சிந்துகின்றான். மனைவிடம் சொல்லுகின்றான், நான் அணிதினமும் சிவலிங்கத்திற்கு சிவபூஜை செய்ய நான் மறந்துவிட்டேன். இன்றைக்கு இங்கே சாம்பலே இல்லையே, நான் உயிர் துறந்து என்னுடைய சாம்பலை இறைவனுக்கு நீ படையலிடு என்று சொல்லுவான். அதற்கு ஐயமுற்ற அந்த மனைவியோ, சுவாமி, இதையெல்லாம் செய்யாதீர்கள், நீங்கள் வாழ வேண்டியவர்கள், நீங்கள் இல்லை என்றால் இந்த சுடுகாட்டிற்கு பிணங்கள் எரிக்க ஆள் இல்லாமல் போய்விடுவார்கள். நான் இந்த விரட்டின் மேல் படிக்கிறேன், என்னை எரித்து தீமூட்டி அதில் இருக்கின்ற சாம்பலை எடுத்து சிவாபிஷேகம் செய்யுங்கள் என்று சொல்வான். அதற்கு உடன்பட்டு செவிசாய்த்த வெட்டியானோ மனைவியை படுக்க வைத்து தீ முட்டுகின்ற போது அப்போது சிவபெருமான் பிரசங்கமாகிறார். உமாதேவியாரும் சிவபெருமான் பிரசங்கமாகி மெச்சி அவருக்கு மோட்சகதி அடைய செய்கிறார். அந்த இருவரும் மோட்சியம் அடைந்தார்கள். இதை அந்நாட்டில் இருக்கக்கூடிய அரசனுக்கு செவி வழியாக வருகிறது செய்தி. மன்னன் ஐயப்படுகின்றான். அணிதினமும் நான் தங்கத்தாலான சிவலிங்கத்திற்கு பன்னீர், புஷ்பம், அபிஷேகம், பாலாபிஷேகம் எல்லாம் செய்கின்றேன். சாதாரண ஒரு வெட்டியானுக்கு சுடுகாட்டு சாம்பலையும் இந்த பழைய சோற்றையும் வைத்து பூஜை செய்கின்றவனுக்கு எப்படி இறைவன் மோட்சகதியா கொடுத்தான் என்று வினவுவான். வருத்தப்பட்டான். அன்பு நண்பர்களே, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆடம்பரத்தாலே இறைவன் வருவதில்லை. உள்ளார்ந்த அன்பு, கபடமற்ற அன்பினால் இறைவன் உள்ளுணர்ந்து அதை தூய்மையான திடமான பக்தியுடன் செய்கின்ற அந்த பக்தியைத்தான் மக்களிடம் இறைவன் எதிர்பார்க்கிறான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.